டிஃபனுக்கும் சாதத்துக்கும் ஒரே சைட் டிஷ்ஷாக செஞ்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கங்க. சப்பாத்தி, பூரி, நான், புலாவ், சாதம் எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்க மாதிரி ப்ரோட்டீன் அதிகம் தரக்கூடிய ராஜ்மான்னு சொல்கிற இந்த சிவப்பு பீன்ஸை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி எப்படி செய்யிருந்தாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த ராஜ்மா கிரேவி செய்கிறதுக்காக நான் ஒரு கப் ராஜ்மா எடுத்து வச்சுருக்கேங்க. முதல்ல தண்ணியில் ஒரு தடவை நல்லா களைஞ்சிட்டு ராஜ்மா மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றி குறைஞ்சது 6 மணி நேரமாவது ஊற வச்சுக்குங்க. இப்போ நீங்கள் காலையில் இந்த கிரேவி செய்ய போகிறீங்கன்னா முதல் நாள் சாயந்தரமே ஊற வச்சுக்குங்க. நைட்டு டிஃபனுக்கு செய்ய போகிறீங்கன்னா காலையிலே ஊற வச்சுக்குங்க. பட்டாணி கொண்டக்கடலை மாதிரி தாங்க இந்த ராஜ்மாவும். தண்ணியில் ஊற வச்சா தான் சீக்கிரம் வேகும். பாருங்கள், தண்ணியில் ஊற வச்சதுனால ராஜ்மா எந்த அளவுக்கு சைஸில் பெருசாக இருக்குன்ட்டு. இப்போ ஊற வச்ச ராஜ்மாவை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு குக்கரில் சேர்த்துக்குங்க. வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்குங்க. ராஜ்மாவுக்கு தேவையான அளவு கல்லுப்பும் சேர்த்து குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு குறைஞ்சது 5லேருந்து 6 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்குங்க. இப்போ ஸ்டீம்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் குக்கர் மூடியை திறந்து ராஜ்மாவை கையினால் அழுத்தி பாருங்கள். ராஜ்மா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மசிஞ்சிருக்கணும். அடுத்து மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயத்தை 1-2 நறுக்கி போட்டு பல்ஸில் 2 சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வெங்காயத்தை இந்த பொடி பொடியாக நறுக்கி போடாமல் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிட்டோம்னா கிரேவி நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். அடுத்து அதே மிக்ஸி ஜாரில் 2 தக்காளியை நறுக்கி போட்டு அதையும் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்காக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்குங்க. இது கூடவே கொஞ்சமாக பட்டரும் சேர்த்துக்குங்க. பட்டர் உருகி எண்ணெய் நல்லா சூடான உடனே 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. ஜீரகம் பொரிஞ்ச உடனே 2 மிளகாத்தில் கிள்ளி சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த டைம் அந்த அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்குறக்கா கொஞ்சமாக உப்பும் சேர்த்து வெங்காயத்தை நல்ல கலர் மாதிரி இந்த மாதிரி பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க. அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதனோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்குங்க. இது கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், இது கலர் கொடுக்கறதுக்காக. 1 டீஸ்பூன் தனி மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி, 4 கீர்ன பச்சை மிளகாய், இது எல்லாம் சேர்த்து 30 செகண்ட்ஸ் நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். இப்போ அதுக்காக நான் ஒரு மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் அதை அப்படியே விட்டுறேன். நடுவில் 2 தடவை மூடியை திறந்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த தக்காளியோட பச்சை வாசம்லாம் போய் மசாலா நல்லா இந்த மாதிரி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வேக விட்டுக்கணும். இப்போ இதுக்கப்புறம் வேக வச்சுருக்க அந்த ராஜ்மாவை அந்த தண்ணியோடு சேர்த்து இது கூட ஊற்றிக்கணும். திருப்பி நல்லா கலந்து விட்டு அந்த கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்லா வேக விட்டுக்கணும். நடுவில் ஒரு 2 தடவை மூடியை திறந்து நல்லா கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. சப்பாத்தி, பூரி, நான், நெய் சாதம் எல்லாத்துக்கும் பொருந்துகிற மாதிரி ஒரு சூப்பரான சைட் டிஷ் ராஜ்மா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கடைசியாக பொடியாக நக்கின கொத்தமல்லி தழையை நம்ம தூவி விட்டுறலாம். அவ்வளவுதாங்க. நீங்களும் இதே மெத்தடில் இந்த ராஜ்மா கிரேவியை செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்மளோட ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.